கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஜெபம்னாலே கண்ணை மூடணும், கையை கூப்பணும். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீங்கப்பா. அதே போல நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னீங்கப்பா. சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் பார்க்கிறீர், அவர்களுடைய அந்த உண்மையான தன்மையை நீர் பார்க்கிறீரப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் அன்பினால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. வேத வசனத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. ஒழுக்கம், கல்வி, வேத அறிவு, ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய ஐக்கியத்திலே பிள்ளைகள் நிலைத்திருக்கும்படி நாங்கள் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த கடந்த ஒரு வருடமாக அவர்கள் படித்த வேத பாடம், பாடல்கள், வசனம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து செய்து காட்ட சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. கிறிஸ்மஸ் என்றாலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு நற்செய்தியை பிள்ளைகளை அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், வருங்காலத்தில் உயர்ந்த நிலைமையில் வரணும்ப்பா. எங்களுடைய வாஞ்சையெல்லாம் இந்த பிள்ளைங்கள்லாம் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், அந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கணும் அப்பா. கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிங்க. பெற்றோரை ஆசீர்வதிங்க. நேரம் எடுத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாப்பாய் வந்து பாதுகாப்பாய் திரும்பி வீடு செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. நடத்தி கொடுக்குற ஒவ்வொரு டீச்சர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் சொல்லுங்க. இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஏசப்பாக்கு சிறு பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், சரியா? அதனால் நீங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷல். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் வெரி ஸ்பெஷல். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், யாருமே வேஸ்ட் கிடையாது. நம்மெல்லாம் யாரு ஸ்பெஷல். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் மாத்திரம் சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சபையார் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவ் அருமையான தெய்வத்தின் பிறப்பை நினைவு கூறும்படியாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் மனமாற வரவேற்கின்றோம். நம் அழைப்பை ஏற்று இக்கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது சர்ச் போதகர், சர்ச் பிலீவர்ஸ், சபை மூப்பர்கள் மற்றும் அனைத்து பெற்றோர்களையும் வரவேற்கின்றோம். இம்மாலை வேளையில் அழகாக பாடி நடனமாடி நாடகம் நடிக்க போகிற நம்ம குட்டீஸையும் வெல்கம் பண்றோம். மற்றும் யூத் பாய்ஸ், கேர்ள்ஸ் மற்றும் நம் சபையார் அனைவரையும் வரவேற்கிறோம். Hope you'll enjoy this evening and glorify God with our little ones. Once again we welcome you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற பெட்டினா முன்பதாக வந்து introduction about Christmas. Christmas is a special day when many people celebrate the birth of Jesus Christ. It happens on December 25th. People give and receive gifts, decorate their homes and share meals with family and friends. Some tradition include singing songs, decorating Christmas trees and believing in Santa Claus. For Christians, Christmas is important because it marks the birth of Jesus, who is a central figure in their faith. Bible references related to birth of Jesus can be found in New Testament, particularly in the book of Matthew and Luke. These passages tell the story of Mary and Joseph, the shepherds and the wise men, highlighting the significance of Jesus' birth. Thank you. இப்பொழுதும் நம்மளுடைய சபையில் சார்ந்த அனைத்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் முன்பதாக வந்து நட்சத்திரம் என்ற பாடலை பாடுவார்கள். முன்பதாக வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்கம்மா பிள்ளைங்க. பெத்தலையில் பிறந்தீட ஏழ்மை கோலமெடுத்தீட பூவுலகில் எனக்காக நீரே நீரே வந்தீரே மேய்ப்பர்கள் தொழுதீட சாஸ்திரர் வணங்கிட நாடும் உம்மை வணங்கிட
வசனம் சொல்ற பிள்ளைகள் முன்பதாக வரும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். மிதுன், ஆரோன், ஜெனிதா, நிகிதா, பார்கவி. பல்லவத்தில் வாசமாடுகிறே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 31:1. கரங்களை தட்டுவோமா? ரொனால்டோ ஃப்ரண்ட்ல யாரோ ஒருத்தர் போட்டோ எடுக்க வாங்கம்மா. Psalm 106 chapter 1. Give thanks to the Lord, for He is good, His love endures forever. The word of our thanks to God. வெரி குட். கை தட்டுவோமா? நோவானுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. கரங்களை தட்டுவோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு. ஏசாயா 38:5. கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ குட்டீஸ், காட் bless யூ. அடுத்தபடியாக குட்டீஸ் ஓட நடனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். குட்டீஸ் வந்து முன்பதாக ஆட போகிறாங்க. சாண்டினா மகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஜெபின், ஜெபிஷா, ஒலிவியா, நாக்ஸ், செல்வா, லோகேஷ், குல்லு, சாதனா, அனுக்ஷா பிள்ளைகள் முன்பதாக வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I
சூப்பர். கை தட்டலாமா குட்டீஸ்க்கு? நல்லா இன்னும் சத்தமா தட்டலாமே. தேங்க்யூ குட்டீஸ், அழகா ஆடினீங்க. உங்க டான்ஸை பார்க்கறதா இல்லை சாண்டினாக்கா சுப்பாக்கா ஆடுறத பார்க்கறதான்னு தெரியல, அவ்வளோ அருமையாக இருந்தது. காட் bless யூ ஆல். அழகாக போய் இடத்துல உட்காருங்க பார்ப்போம். சரி, அடுத்தபடியாக வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் சாண்டினாக்கா வீட்டு பக்கத்துலேருந்து எஸ்தர், தீபதர்ஷினி, தீபிகா, ஜெமிமா, மில்வினா வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் முன்பதாக வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்தர், தீபதர்ஷினி, தீபிகா, ஜெமிமா, மில்வினா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சங்கீதம் 91 அதிகாரம் 1-16 வரை. உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சகவநிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கொடி, நான் நம்பியிருக்க தேவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறுகளாலும் உடைய சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவேன். அது உனக்கு பரிசயமும் கேடுகுமாய் இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ நடமாறும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 14 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் முன்னே காக்கும்படிக்கு உனக்காக தன் தூதரை கட்டளையிடுவார். உன் பாதம் கழியாத பெகத்தின் கல்வி ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல் வீரன் பாவை மீன் நடந்து பால சிங்கத்தையும் வலு சிறப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவனிடத்தில் வாஞ்சாத பெயர் நான் என்னை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்த பெயர் உயர்ந்த அடைக்கலத்து வைப்பேன். ஆபத்து காலத்தில் அவன் தன்னை தப்பி வைத்து என்னை கனப்படுத்துவேன். நீடிதாக திருப்தியாக்கி என் ரட்சிப்பை தருவேன். மத்தேயு 5 அதிகாரம் 1-10 வரை. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்தபோது அவர் தமது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் வாயை திறந்து சுவிசேஷம் சொன்னது என்னவென்றால், ஆவில் எளிமையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். நீதிமை பசுதாம் கொண்ட பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். கரங்களை தட்டுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7 அதிகாரம் 7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7 அதிகாரம் 8 மத்தேயு 7 அதிகாரம் 11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளாய் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? மத்தேயு 6 அதிகாரம் 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறீர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது. ஆமென். கரங்களை தட்டுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சங்கீதம் 91 அதிகாரம் 1-16 வரை. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நெல்லை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் நடக்கலாம், நீர் என் கோட்டை, நான் நம்பியிருக்க தேவன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேறொன்னை கண்ணிக்கும் பாலாக்கும் கொலைநோய்க்கும் தப்பிப்பார். அவர் தம் சிறுகளாலே மூடுவார், தம் சடிலின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவர் சத்தியம் உனக்கு பசும் கெடகுமா இருக்கும். இரவு உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொலைநோய்க்கும் மத்தியானத்தின் பாலாக்கும் சங்காத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பிரதேசத்தில் 14 பேரும் இருந்தால் அது உன்னை அணுகாது.
உன் கண்களால் மாத்திரம் நீதியை பார்த்து துர்மகக்கு ஒரு பயனை காண்பாய். எனக்கு அடைக்கலமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டாயாகையால் பொல்லாப்பனுக்கு நேராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதங்கள் இதனால் பிறகு தம் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விடின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மீது போடுவாய். அவன் இடத்தை வாஞ்சி இருக்கப்படியா நான் என்னை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கப்படியா உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். ஆபத்து காலத்தில் அவனோடு அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன். நீண்ட நாட்களாக திருப்தியாகி ரட்சிப்பை தருவேன். சங்கீதம் 34:1-10 வரை. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மைப்பட்டிருக்கும். சிறுமிப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவர்களே கர்த்தருடைய தூதர் அவருக்கு பயந்தவர்களை சூழ்ந்து பாளையம் இறங்கி விடுவித்தார். கர்த்தரை நல்லவர் என்று யோசித்து பாருங்கள். அவர்மே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்தவர்கள். அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே வந்து எனக்கு செய்ய கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுவர்களே உங்களுக்கு போதிப்பார்கள். ஆமீன். கரங்களை தட்டுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:1-6 வரை. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நித்தம் என்னை நீதியின் பாதைகள் கொண்டு விடுகிறார். சங்கீதம் 23:1-6 வரை. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. ஒருவனும் மற்றொருவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஓகே, கரங்களை தட்டுவோமா? நல்லா தட்டலாமே. பிள்ளைங்களுக்கு வசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு தேங்க்யூ குட்டீஸ். அடுத்தபடியாக நம்மளுடைய சபையை சார்ந்த பிள்ளைகள், கொயர் பிள்ளைங்க வாங்கம்மா. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஏசு ராஜா என்ற பாடலை பாடுவார்கள். ஏசு ராஜா பிறந்தாரே, சர்வஜோதி உதித்தாரே. ஏசு ராஜா பிறந்தாரே, சர்வஜோதி உதித்தாரே. நம்மில் வாழ வந்திட்டாரே உள்ளம் மாற்றும். இயேசு அவரே பாவம் யாவும் மன்னிப்பாரே. பாதையாட்டும் ஒளி அவரே. பாடி ஆராதிப்போம், கோடி சோதரிப்போம், பாடி மகிழ்ந்திடுவோம், ஓடி ஓடி சொல்வோம், ஆராதிப்போம், கோடி சோதரிப்போம், பாடி மகிழ்ந்திடுவோம், ஓடி ஓடி சொல்வோம். ஆளான சேம் உங்களை ரட்சிப்பார். அவரை தேடினார் கவலை தீர்ப்பார். Emmanuel தேவனாக will be with you ever and ever. No one like Jesus, no one like our God. இயேசுவை போல் இல்லை வேறெவரும் இல்லை. இயேசுவை போல் இல்லை வேறெவரும் இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அம்மா விசுவாசம் இருந்தாலே எல்லாம் கூடும். தாழ்மையில் நினைத்தாரே மரியாளே அண்ணாலே உன்னையும் நினைக்கின்றார் இந்த நிலையில். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஐயா விசுவாசம் இருந்தாலே உன்னால் கூடும்.
தட்டுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டுவோம். தேங்க்யூ குட்டீஸ், காட் பிளஸ் யூ. சாண்டினா சண்டே ஸ்கூல் பகுதியிலிருந்து ட்வின்ஸ் இரட்டை பிறப்புகள் பாட போகிறாங்க. நம்மளுடைய சபையில் ட்வின்ஸ் ஜெபின் ஜெபிஷா சண்டே ஸ்கூல் சாண்டினா மகள் வீட்டு பக்கத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பேர் என்னம்மா? தீபிகா தீபதர்ஷினி, கெட்சியா ஜெமிமா. வெரி குட். கரங்களை தட்டுவோமா? ட்வின்ஸை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சரி, பாடுங்க. வாய்க்கிட்ட மைக். கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பழகனே உம்மை தொட்டு தழுவி அணைத்த எந்த உள்ளம் எங்கிடுதே. கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பழகனே உம்மை தொட்டு தழுவி அணைத்த எந்த உள்ளம் எங்கிடுதே. அந்த நதில் நீ உதவ கண்டு காணமே வெல்ல வந்தன நாடு மாயதன் உள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். எந்த அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எந்த அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். வாடி நீளம் ஒரு மீறும் உம் அன்பை அறிந்தது. பாவியான எந்த உள்ளம் உண்மை மறந்தது. ஜாதி மதம் தேடலெங்கே உம் அன்பை அழித்தது. உண்மையான அன்பிற்காக ஏங்கி நின்றனே. ஒரு தாயை தேடும் பிள்ளை போல அன்பை தேடினேன். அந்த தேடல் எல்லை செல்லும் முன்னே உம்மை கண்டு கொண்டேன். இதையாவும் மறந்திடும் ஒளி எங்கும் பரவிடும். இதையாவரும் காணவே அவர் வருகை உணர்ந்திடும். என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பிலும் உந்தன் பார்வையில் என் தேடல் வேண்டுமே. என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பிலும் உந்தன் பார்வையில் என் தேடல் வேண்டுமே. கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பழகனே உம்மை தொட்டு தழுவி அணைத்த எந்த உள்ளம் எங்கிடுதே. கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பழகனே உம்மை தொட்டு தழுவி அணைத்த எந்த உள்ளம் எங்கிடுதே. தேங்க்யூ குட்டீஸ். கரங்களை தட்டுவோமா? எல்லா ட்வின்ஸ்க்கும் நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அழகாக வந்து நின்று பாடினார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக சபையில் உள்ள பிள்ளைகள் பெத்லகேம் என்ற பாடலுக்கு நடனம் ஆட வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாய்ஸ் டான்ஸ் முன்பதாக வாங்க. பெத்லகேமூரிலே மாட்டுத் தொழுவத்திலே இயேசு ராஜன் பிறந்தார்.
பொழிந்தார், பாவங்கள் நீக்க பரிசுத்த பிறந்தார், சாபங்கள் நீக்கி ஆசி பொழிந்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்த்தி பாடுவோம். உன்னையும் என்னையும் நேசித்ததால் உலகத்தில் உதித்தாரே, நம் தரித்திரத்தை மாற்றிடவே தரித்திரரானாரே. உன்னையும் என்னையும் நேசித்ததால் உலகத்தில் உதித்தாரே, நம் தரித்திரத்தை மாற்றிடவே தரித்திரரானாரே. வழியும் அவரே, சத்தியம் அவரே, நித்திய ஜீவன் தந்திடுவாரே. வழியும் அவரே, சத்தியம் அவரே, நித்திய ஜீவன் தந்திடுவாரே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்த்தி பாடுவோம். பெத்லகேம் ஊரிலே மாட்டுத் தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார். மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். பெத்லகேம் ஊரிலே மாட்டுத் தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார். மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்த்தி பாடுவோம். மனதார வாழ்த்தி பாடுவோம், மனதார வாழ்த்தி பாடுவோம். தேங்க்யூ குட்டீஸ். எல்லா கரங்களை தட்டுவோமா? அடுத்ததாக சாண்டினா அக்கா எடுக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள் முன்பதாக வந்து நின்று பாடும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்றிலேயே இரண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேன் இனிமையிலும் இனிமையான அழகியவானே, வேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சபைகள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவ பரத்திலிருந்து இறங்கி வந்தேன், மனிதனாக மாறி இறை அடிமை என்னையும் மீட்டு கொண்டீர்.
கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அழகாக பாடினீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் அஸ்வின், காவ்யா, ஓவியா, தர்ஷன், ஹரிஷ் முன்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். லூக்கா 2:10-11. தேவதூதனை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். இதோ தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கத்தருக்கு சோதரம். கத்தர் எனக்கு அடைக்கலம், என் தேவன் நான் நம்பியிருக்கேன், கண்மலையுமாய் இருக்கிறார். சங்கீதம் 94:22. கத்தருக்கு சோத்திரம். சங்கீதம் 30:4. கத்தருடைய பரிசுத்தவான்களே, அவர் கீர்த்தியின் பின் அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூர்தி கொண்டாடுங்கள். லூக்கா 2:10-11. தேவதூதர்கள் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கத்தர் என்னும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். நன்றி. கரங்களை தட்டுவோமா? சரி, ஃபேன்சி ட்ரெஸ் போட்ட பிள்ளைங்க முன்பாக வாங்க பார்ப்போம். குட்டீஸ் கை தட்டலாமா? கேக்குக்கு கை தட்டு பார்ப்போம். ஓ, வெரி குட், வெரி குட். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். bless you all. கரங்களை தட்டுவோமா? அடுத்தது ஏஞ்சல். ஓ, வெரி குட். அனன்யா, ரித்திகா சிஸ்டர்ஸ். அங்க பாருங்க, அங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல பாருங்க. ரித்திகா இங்க ஆண்டிட்டு வா வா. சரி, நீ தூக்கிட்டு வந்து மேல வந்து மேல சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்ல சத்தமா சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். அங்க பாருங்க. வெற்றி வா வா வா. வெற்றி வெற்றி வா. ஓடியா ஓடியா. அது அது எடுக்கக்கூடாது. அடி ஓடியா வா. அவர் ஃபியூச்சரில் பாஸ்டராக வரப்போறாரு. அதான் ஒயிட் ஷர்ட் ப்ளூ பேண்ட்ல வந்திருக்காரு. சொல்லு ஹாப்பி கிறிஸ்மஸ். சொல்லு ஹாப்பி ஹாப்பி. சொல்லு சொல்லு. சரி, அடுத்தது ஆரோன். ஆரோன் என்னவா வந்திருக்கிறாரு? அனியே சொல்வியா? அப்படியா? நான் தான் பேதுரு. நான் மீன் பிடிக்க வந்தேன். என்ன இயேசு மனுஷனா மாத்திட்டாரே. ஓகே, கை தட்டலாமா பேதுரு குட்டிக்கு? நல்ல கரங்களை தட்டுவோமா? God bless you. Happy Christmas சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். இங்க நில்லு, இங்க நில்லு. பின்னாடி வா, பின்னாடி வா. அடுத்து வேற யாராவது இருக்காங்களா? பெர்லின். குட்டி ஏஞ்சலா? குட்டி ஏஞ்சல் வா. அப்பா நிப்பால நிக்க மாட்டால. ஆமா, குட்டி ஏஞ்சல் இன்னும் நிக்கல, ஆனா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஹலோ சொல்லுங்க. சரி, அவங்க இன்னும் நிக்க வரல, அதனால குட்டி அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கை தட்டலாமா குட்டிக்கு? நல்ல கரங்களை தட்டுவோமே. பிள்ளைங்க அழகா சின்ன வயசுலேயே ட்ரெஸ் பண்ணி ஸ்டேஜில் வந்து நிற்க முடியாது, தேவன் கிருபை செய்திருக்கிறார். வெரி குட். வெற்றி வா. ஒரு ஃபோட்டோ எடுத்து வெற்றிக்கு வாங்க வா.
வேற யாராவது குட்டீஸ் இருக்காங்களாம்மா? ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபேன்சி ட்ரெஸ். எல்லா குட்டீஸ்க்கும் நல்ல சத்தமாக கை தட்டுங்க பார்ப்போம். எல்லா குட்டீஸ்க்கும். இவர் தான் இப்போ உள்ளதுலே குட்டி நம்ம சர்ச்சில் குழந்தை மிராக்கிள். கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஓகே. இப்பொழுதும் அடுத்தபடியாக சோலோ சாங் பென்னி ஒரு தனி பாடலை பாடுவார்கள். வார்த்தை இல்லை என் நெஞ்சில் மனம் திறந்து பேச நினைத்தும், ஓ வரிகள் இல்லை என் கையில் பல மொழியில் கவிதை தெரிந்தும், தாயிடம் பேச துடிக்கும் சிறுமலையின் தவிப்பும், ஓராயிரம் எண்ணில் இருந்தும் எதை முதலில் பாட முடியும், நீரின்றி வாழ நினைத்தும் நீங்காது நெஞ்சில் இருக்கும், வழி மாறி ஓட துடித்தும் அழகாய் மனதிலே நிலைக்கும், மனதை மாற்றி அமைத்தும் துணையானீர் நெஞ்சில் இருக்கும், வழி மாறி ஓட துடித்தும் அழகாய் மனதிலே நிலைக்கும், நைந்தேன் உம்மிலே வழிகள் தெரியாமல், நிறைந்தேன் அன்பிலே நிலைகள் புரியாமல், இணைந்தேன் உம்மிலே வழிகள் தெரியாமல், நிறைந்தேன் அன்பிலே ஓ நிலைகள் புரியாமல், ஓ ஓ ஓ ஓ கையில் நிலைத்திடும் ஓர் உறவு நீர் என்பதை நான் நித்தம் புரிந்து கொண்டேன், வாழ்க்கையில் உறவுகள் நிரந்தரமாய் நிலைக்கும் என்று எண்ணினேன், அந்த எண்ணங்கள் பொய்யானதே, வாழ்ந்திடும் நாட்களில் நிலைத்திடும் ஓர் உறவு நீர் என்பதை நான் நித்தம் புரிந்து கொண்டேன், நெருங்கிய ஓர் நண்பனாய் விலகாமல் உடன் இருந்தீர், கலை பெரிதும் இனிக்கும் விலகாமல் உடன் இருந்தீர், என் வழியும் சத்தியமும் ஜீவனாய் நிலைத்து நின்றீர், வசனம் தீபமாய் என் பாதைக்கு வெளிச்சம் தந்தீர், இணைந்தேன் உம்மிலே வழிகள் தெரியாமல், நிறைந்தேன் அன்பிலே நிலைகள் புரியாமல், இணைந்தேன் உம்மிலே வழிகள் தெரியாமல், நிறைந்தேன் அன்பிலே ஓ நிலைகள் புரியாமல், வார்த்தை இல்லை என் நெஞ்சில் மனம் திறந்து பேச நினைத்தும், ஓ வரிகள் இல்லை என் கையில் பல மொழியில் கவிதை தெரிந்தும், தாயிடம் பேச துடிக்கும் சிறுமலையின் தவிப்பும், ஓராயிரம் எண்ணில் இருந்தும் எதை முதலில் பாட முடியும், நீரின்றி வாழ நினைத்தும் நீங்காது நெஞ்சில் இருக்கும், வழி மாறி ஓட துடித்தும் அழகாய் மனதிலே நிலைக்கும், மனதை மாற்றி அமைத்து என்னை மிஞ்சி கொஞ்சி எழுப்பும், என் மனதை மாற்றி அமைத்தீர் துணையானீர், நெஞ்சோடு நீர் இணைந்தேன் உம்மிலே
புரியாமல் இணைந்தேன் உம் அன்பிலே வழிகள் தெரியாமல் நிறைந்தேன் அன்பிலேயோ நிலைகள் புரியாமல். தேங்க்யூம்மா. கரங்களை தட்டுவோமா. அடுத்தபடியாக நடனம் ஆட வருபவர்கள் பெஜினா மற்றும் பிரவீனா. வாங்கம்மா. பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அழகை அகிர்த்து நட்டுகிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அகிர்ந்து நட்டுகிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். கரங்களை தட்டுவோமா.
தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பொலிச்சலூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் நடனம் ஆடும்படியாக முன்பதாக அழைக்கிறேன். வாங்கம்மா. காட்டுக்குள்ள இருந்த எங்களை நாட்டுக்குள்ள கொண்டு வந்து புது வாழ்வு தந்து எங்களை வாழ வச்ச அந்த இயேசு சாமியை பத்தி தான் சாமியோ நாங்க சொல்ல போறோம். சாமியோய் சாமியோய் சாமியோய். டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. சாமியோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. எங்க குல தெய்வம்
கரங்களை தட்டுவோமா? அழகாய் ஆடின பிள்ளைகள், நல்ல கை தட்டலாமே. பொலிச்சலூர்லேருந்து வந்து நடனம் ஆடின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்மளுடைய சபையில் இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு நாடகம் போடுவார்கள். வா மச்சான் வா. எல்லாம் சொன்ன இடத்துக்கு பேக் போட்டு வந்துட்டீங்க. இவ்வளோ ட்ரெயின் இருக்கு, எங்க போறது? நல்ல இடத்துக்கு போனோம்டா. என்ஜாய் பண்ற மாதிரி போனோம். கைக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும்டா. நாங்க பார்த்துக்கிறோம்டா, வாடா கம்முன்னு. அப்படி சொல்லு. இங்க ஒரு ட்ரெயின் இருக்குது, அங்க ஒரு ட்ரெயின் இருக்குது, அது ஒரு ட்ரெயின் இருக்குது. அது என்ன விசுவாசன்ற ட்ரெயின்? மச்சான் என் வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளை தான்டா, எனக்கு பத்திரமா கூட்டிட்டு போயிடுவீங்களாடா? நாங்க எதுக்குடா இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன்டா. சீட்டு குளிக்க பார்க்கலாமாடா? சொல்லுங்க தம்பி, எங்க தம்பி போகணும்? அதான் சார் எங்களுக்கும் தெரியல. தோ அங்க விசுவாசம் ட்ரெயின் இருக்குல்ல தம்பி, அங்க போங்க தம்பி. விசுவாசம்னா என்னது? நீங்க செஞ்ச நன்மைகளுக்கு அங்க பலன் கிடைக்கும் சார் தம்பி. நம்மளடா நன்மை செஞ்சோம். உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கிடைக்கும் தம்பி. அந்த ட்ரெயினுக்கு போங்க தம்பி. ஓகே சார். வாடா போலாம். என்னடா பேக் போட்டு உக்காந்துட்டோம், என்ன பண்றது? அது எங்க போதோ போலாம்டா. ஐயோயோ இப்படி பண்ணிட்டாரே, எனக்கு ஒரு மினிட்ஸுக்கு ஒரு கோடி போதே, என்ன பண்ணுறது தெரியலையே. எங்கள் சார் வந்து சொன்னார், நான் ஒரு பிளேட்டை வர மிஸ் பண்ணிட்டேனே, இந்த ட்ரெயினில் வர சொல்கிறாரு. இங்கே வர எதுவுமே இடமே இல்லை. சார் இங்கே உட்காரலாமா? சார் நீங்கள் என்ன வேலை சார் பார்க்குறீங்க? நான் மல்டி மில்லியன் பிஸ்னஸ் மேன் சார். எனக்கு நிறைய வீடுங்கள் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்களா? ஏன் சார், நான் உங்கள் அசிஸ்டண்ட்டாக நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சார்? நான் எங்கெங்கெல்லாம் வரணும், நீங்கள் அங்கெல்லாம் வரத்துக்கு நீங்கள் வரணும் சார். எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் சார். ஓகே சார், நான் வரேன் சார். அடுத்தது நான் எங்கெங்கே ஹோட்டல் போகிறனோ நீங்கள் தான் அங்கே வரணும் சார். ஓகே சார். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டன் போகும்போது நம்ம இறங்கிடலாம் சார். ஓகே சார். மச்சான் பணத்தை நம்பி போகாதடா, பணம் உதவாதடா மச்சான். லாஸ்ட் ஸ்டேஷனில் வரும்போது இறங்கிக்கலாம்டா. உனக்கு என்னடா தெரியும் பணத்தை பற்றி? போடா பிற்காங்க மாட்டியா? விட்றா, பார்த்துக்கலாம், போனா போட்டோம். அவா அவா இவன் தான் நம்மளுக்கு சரியா இருப்பான். எதுக்கு சரியா இருப்பேன்? மிக்சிங்க்கு. மிக்சிங்க்குனா தண்ணி மிக்சிங் பண்ணோம். இதுனா என்னது? ஊறுகாய். ஊறுகாய் சைடிஸ். நானும் உங்க கூட சாப்பிட வரலாமா? வரலாம், வாங்க போலாம். வாங்க போலாம். மச்சான் அவன் ஆளும் சரியில்லை, அவன் ட்ரெஸ்ஸிங்கும் சரியில்லை, அவன் மூஞ்சும் சரியில்லை மச்சான். அவன் பேச்ச போவாரா, நாசமாக போயிடுவாடா. உனக்கு என்னடா தெரியும்? போடா மடையா. விட்றா, பார்த்துக்கலாம். மச்சான் நீ மட்டும்தான்டா இருக்க, என்னை விட்டு போக மாட்டேல்ல. மிக்ஜாம் புயல் வந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டா, என் உயிர் நண்பன்டா. மச்சான் உன் பார்வையே சரியில்லடா. உனக்கெல்லாம் என்னடா தெரியும், போட. ஹலோ சார், நான் இங்கே உட்காந்துக்கலாமா? கண்டிப்பா உட்காருங்க. சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கீங்க, ஹீரோயின் மாதிரி. நீங்கள் கூட ஹீரோ மாதிரி. நான் பிறக்கும் போதே ஹீரோயின் மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அதெல்லாம் இல்லை சார். இல்லைண்ணா, நான் ஒரு ஷூட்டிங் பண்ணுறேன், அதுக்கு தான் ஹீரோயின் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாமா? ஓகே சார். வாங்க வாங்க டார்லிங், நம்ம போகலாம். மச்சான் நிஜம் புயல் வந்தாலே போக மாட்டேன்னு சொன்னியடா, ஒரு பெண் புயல் வந்தோடனே போயிறியடா. டேய், உனக்கெல்லாம் என்னடா தெரியும், போட. என்னாச்சு தம்பி? சார் நீங்கள் வேறு சார், ஒருத்தவன் குடிகார கூட போயிட்டான், ஒருத்தவன் குடிகாரங்க கூட போயிட்டான், ஒருத்தவன் பொண்ணு கூட போயிட்டான், ஒருத்தவன் பிஸ்னஸ்காரங்கிட்ட போயிட்டான் சார். அதான் சார் வந்துட்டு இருக்கேன்.
கவலைப்படாதீங்க தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் விசுவாசித்த இடத்துக்கு வரப்போறீங்க தம்பி. நீங்கள் ஏன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் விசுவாசமாக இந்த ட்ரெயினில் இருந்ததுக்காக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த ட்ரெயினில் வர வச்சிருக்காரு தம்பி. இதோ நீ இந்த விசுவாச ஸ்டேஷனுக்கு போனோன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் தம்பி. நீங்கள் வந்திருக்கும் இடம் விசுவாசம் ஸ்டேஷன். இருங்க தம்பி, இதுதான் அந்த அடையாளம். இப்போ நீங்கள் விசுவாசம் இடத்துக்கு போகலாம் தம்பி. தேங்க்ஸ் சார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா நம்ம விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்னா கடவுளை. ஏன்னா கடவுள் நம்மளுக்காக எல்லா காரியங்களையும் செஞ்சுருக்காரு. அதுக்காக நம்ம அவரை தினமும் அவரை வழிபடுத்தணும், எல்லாமே பண்ணணும். அதனால இந்த கதை மூலியமாக விசுவாசம் என்பது ஒரு இயேசுவை பற்றி பற்றிக்கொள்ளுது. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ பாய்ஸ். அங்கே நடித்தது எல்லாமே பாய்ஸ் தான். அருமையான வேஷம். மோசஸ் எங்க? சூப்பராக இருக்கடா, அழகாக இருக்கு. கிறிஸ்டி சரி, சொல்லி கொடுத்த பால்ராஜ் அண்ணனுக்கு கை தட்டலாமா? எல்லாரும் கரங்களை தட்டுவோம். நடித்த பிள்ளைங்களுக்கும் கை தட்டலாமா? நல்லா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக சபையில் உள்ள பிள்ளைகள் டான்ஸ் வாங்கம்மா. Christmas tree, சொல்லும் செய்தி
கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ குட்டீஸ். நல்ல கை தட்டலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக சாண்டினா எடுக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வாங்கம்மா. குரூப் டான்ஸ் வாங்க பிள்ளைங்க வாங்க. கரங்களை தட்டுவோமா? நல்ல அருமையாக ஆடினீங்க. காட் பிளெஸ் யூ. நல்லா கை தட்டலாமே பிள்ளைங்களுக்கு. அடுத்ததாக நம்மளுடைய சபையை சார்ந்த பாய்ஸ் வாங்கம்மா. டான்ஸ் ஆட வாங்க. முன்னால் வாங்க பார்ப்போம். வாங்க வாங்க. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு நம்ம சிஎஃப்சி குழுவினர் ஆயத்தமா இருக்காங்க. எப்பா ஆரம்பிங்கப்பா. வாங்க ஐயா கிறிஸ்துமஸ் கொண்டாட வாங்க. ஊரே செலிப்ரேஷன் மோட்ல இருக்குது. நீங்க என்ன வைப்ரேஷன் மோட்ல வாசிக்கிறீங்க? சும்மா வேற லெவல்ல தெளிக்க விடுங்கப்பா. கை தட்டலாமே. ஐயா வாங்க கிறிஸ்துமஸ்
ரட்சகர் இயேசு என்று உலகம் எங்கும் கொண்டாடு. வாங்க ஐயா வாங்க, கிறிஸ்மஸ கொண்டாட வாங்க. வாங்க அம்மா வாங்க, கிறிஸ்மஸ கொண்டாட வாங்க. அமலுடு முருட நாளு, இயேசு சாமி நாளு, விண்ணை விட்டு மண்ணில் வந்து ரட்சிப்ப தளரு. அமலுடு முருட நாளு, இயேசு சாமி நாளு, விண்ணை விட்டு மண்ணில் வந்து ரட்சிப்ப தளரு. வாங்க ஐயா வாங்க, கிறிஸ்மஸ கொண்டாட வாங்க. வாங்க அம்மா வாங்க, கிறிஸ்மஸ கொண்டாட வாங்க. தகிட தகிட தத்தத்தும் தகிட தகிட தத்தத்தும் தகிட தகிட தத்தத்தும் தகிட தகிட தூ தகிட தகிட தத்தத்தும் தகிட தகிட தத்தத்தும் தகிட தகிட தத்தத்தும் தகிட தகிட தூ. வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க, வாங்கக்கா வாங்கக்கா வாங்க, வாங்கய்யா வாங்கம்மா வாங்க. வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க, வாங்கக்கா வாங்கக்கா வாங்க, வாங்கய்யா வாங்கம்மா வாங்க. வேற லெவல்னே. இது பாட்டு. கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ பாய்ஸ். வசனம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். யோவான் 1:14. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். மத்தேயு 7:7. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தனக்காகவே அல்ல பிறருக்காக நோக்குவானாக. பிலிப்பியர் 2. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீட்படுத்துவேன், உன் முகத்துக்கு முன்பாக நிலைப்பேன். லூக்கா 3:4. நீ மண்ணா இருக்க, நீ மண்ணுக்கே திரும்புவே. ஆதியாகமம் 3:19. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தாவும் வலிமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவான். இதோ அவன் ஒரு கண்ணகி கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. கரங்களை தட்டுவோமா? அடுத்தபடியாக டீச்சர்ஸ் ஒரு பாடலை பாடுவார்கள். வாங்கம்மா டீச்சர்ஸ்லாம் வாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய்
அடுத்தபடியாக கடைசியாக ஒரு நடனத்தை பார்ப்போம். பொலிச்சலூர் பகுதியில் உள்ள பிள்ளைகள் முன்பதாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கே சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கே சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கு அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு. உலகத்துக்கே கிங்கு, எனக்கு அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. லா 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 லா. தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டலாமே. பொலிச்சலூர் பகுதியிலேருந்து வந்த ஆடின பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக சாண்டினா மகள் வீட்டு பக்கத்துலேருந்து வருகிற பிள்ளைகளை முன்னால் வாங்கம்மா. சாண்டினா சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முன்பதாக வரும். அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு,
மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அத உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூடனிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு, கம்ப்ளீட்டா ஆறுச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூமா, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கடைசி டான்ஸ். குட்டி பிள்ளைங்க, சபையில் உள்ள பிள்ளைங்க ஓடி வாங்க பார்ப்போம். குட்டீஸ் எல்லாம் ஓடி வாங்க. God loves me. In my
குட்டீஸ் கை தட்டுங்க பாப்போம் குட்டி பிள்ளைங்களுக்கு. மிதுன், ஆரோன், ஜெனிதா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக வாங்க டீச்சர்ஸ் கிட். நான் மகனே நான் கை காலம் ஜொலிக்குது. அதெல்லாம் சும்மா அப்படிதான், சும்மா வெட்டிக்கினே சுற்றினோம். இல்லை துபாய் நமக்குலாம் வந்து கவர்மெண்ட் தான் பெருசுப்பா. ஆமாப்பா, இந்த பில்டப் விட்டுறாதேண்ணா. நான் வேணா பல்லில் போய் சாயம் அடிச்சுன்னு வந்துட்டா பல்லு காட்டுறதுக்காச்சும். அதெல்லாம் வேணாம்ப்பா. உனக்கு வந்து என்ன பண்ணலாம், துபாயில் வந்து உனக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ கட்டுறேன்ப்பா. என்னப்பா? கட்டுப்பா. ஆமாப்பா, ஜாக்கப் அமுச்சு விட்ருக்கேன். ஏதாவது விசாரிச்சு வருவாண்ணா. ஜேபி அண்ணா வாமா ஞானம், ரொம்ப நாள் ஆளை காணோம். என்னண்ணா பார்க்க வீடே கலகலன்னு இருக்கு. என்ன விசேஷம்? நம்ம பையனுக்கு வளகாப்பு, நம்ம பையனுடைய வைஃபுக்கு வளகாப்பு வச்சோம். அதனால தான் வீடு கலகலன்னு இருக்குதுமா. பாத்தீங்களா, பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன், ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. ஆமா, நான்லாம் ஃப்ளைட்டில் போக தான் கூப்பிடுமா. நீ பக்கத்தில் ரோட்டில் இருக்கிற, நான் எப்படிமா உங்களை கூப்பிட முடியும்? நீங்கள் வேற கவலைப்படுறீங்க, விடுங்க. 3வது வாட்டி ஒன்று பண்ணுறப்போ கூப்பிட்டுடலாம். என்னண்ணா பையனை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? அப்படிதாம்மா இருப்பான் எங்கள் ஏரியா பையன். என்னண்ணா பையனுக்கு உங்களுக்கும் கையில மினுக்குது. ஆமா, அதான் சொல்லியிருந்தேன்மா. துபாய் பற்றி நம்ம ஜாக்கப்னு ஒருத்தர் பைக்கிறான் பார்த்தீங்களா, வருவான். வரும்போது நல்லா கட்ட அமுச்சு விடுவான். நான் மனத்து சரிங்க அண்ணா. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில் வந்து நாங்கள் ஐஸ் பிரியாணிமா. ஐஸ் பிரியாணியா? என்னது அது? எனக்கு தெரியவே தெரியாதே. அது வெறும் ஃபாரின்ல மட்டும் தான் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. அது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும், சூடாகவும் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சிங்கப்பூர், மலேசியா அது மாதிரி ஏரியாலாம் கிடைக்குமா. ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு இது. ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குவோம். நான் சாப்பிட்டதே இல்லையா? எவ்வளோ காசு அது? அதான் காஸ்ட்லியஸ் மாதிரி காஸ்ட்லின்னா நான் என்னமா சொல்றது. சரிங்கண்ணா ஒரே மினிக்கிறீங்க. சரிம்மா. எங்க வீட்டுல பார்த்தா ஒரே கவுச்சி சாப்பாடு தான். கறி, மீன் அது இதுன்னு தானே நாங்க சாப்பிட்றோம். நீங்க கவுச்சி அது இதுன்னு சாப்பிடுவீங்க. நான் என்னப்பா சாப்பிடுவேன் நம்பா? ஜாக் ஃப்ரூட், அவகாடோ. ஜாக் ஃப்ரூட்டா? அதுலேயும் ஜாக்கா? ஜாக் ஃப்ரூட்டு அது என்னமா? அவகாடோ டுபாக்கூர் அதுவும் நாங்கள். பனானா எங்கப்பா? அந்த பச்சை பனானா சாப்பிடுவோம். எவ்வளோமா எல்லாம் காஸ்ட்லி ஃபுட்டு தான் சாப்பிடுமா. ஓ, அதான் உங்க பையன் நல்லா பனானா மாதிரியே வளர்ந்துருக்கான். ஆமாம்மா. வாரா தம்பி, நல்லா. சரிண்ணா நான் கிளம்புறேண்ணா. சரிம்மா, ஓகேம்மா. தம்பி, நமக்கு வந்து கவர்மெண்ட் தான் முக்கியம். ஓகேப்பா, பத்திரமா இரு. நம்ம போட்டுக்கிறது வந்து தங்கம் இல்லை, கவரிங், கல்யாண் கவரிங். எது? கல்யாண் கவரிங். இதே மாதிரி பில்டப் பண்ணிருந்தா பண்ணினே இருக்கேன்ப்பா. எங்கே தான் போனாலும் வேலை விட்டு வந்தா ஒரு டீ காஃபி போட்டு கொடுக்கறது கூட கிடையாது. ஷோ, ஐஸ் பிரியாணியா? பாரு, நான்லாம் அதை சாப்பிட்டதே கிடையாது. இது கேள்வி என்னன்னே தெரியல. நீ எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? இந்த ஜேபி அண்ணா வீட்டுக்கு போனேன்னா அவங்க பார்த்தா பையன் கையில தங்கம் போட்டிருக்கான், அவர் கையில வாட்ச் கட்டியிருக்காரு. நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கா பத்தியா? இதுவும் இல்லாம அவங்க ஐஸ் பிரியாணி தான் சாப்பிட்றாங்களாம். நம்ம ஒன்றும் சாப்பிடல, கவுச்சி தான் சாப்பிட்றோம். மீன் கறின்னு வாரம் அதான் சாப்பிட்றோம். பேரை மட்டும் ஞானம்னு வச்சிருக்கியே, எங்கேயாவது உனக்கு ஞானம் இருக்கா? என்னடி இப்படி கேட்டுட்ட? ஐஸ் பிரியாணினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஐஸ் பிரியாணினா அது ஒரு ஏதோவா? அது கஞ்சி சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க. அது பேர் தான் ஐஸ் பிரியாணி. இந்த ஜேபி அண்ணா ஏமாத்திட்டார். இரு, நான் அவருக்கு போய் வச்சுக்கிறேன். என்ன ஜேபி அண்ணா, என்ன சமையல் இன்னைக்கு வீட்டில்? இன்னைக்காம்மா அதேதாம்மா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதும்மா. அப்புறமா சாப்பிட்றியாம்மா? எதுனா இல்லைண்ணா, எனக்கு வேணாண்ணா, வயிறு ஃபுல்லாக இருக்குண்ணா. வயிறு ஃபுல்லாக இருக்கா? சரி, டீ காஃபி எதுனா பூஸ்ட்டு? டீ காஃபி குடிச்சிட்டு என்ன பார்க்கணும்? டிவி தான் பார்ப்பேன். பருத்தி பால்? எந்த பாலும் வேணாம் எனக்கு. ஓப்பா, எதுவுமே கேட்குறேன். நல்ல வேலை ஒன்றும் இல்லை. நீங்க மட்டும் தான் இருப்பீங்கன்னு பார்த்தா ஜேபி அண்ணாவும் இருக்காரு. என்னன்னா உங்க வீடும் இங்கே தான் இருக்கா? ஆமாம்மா, நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடு இங்கே தான் இருக்குதா என்ன சொல்லுது. வா உள்ளவாம்மா. தம்பி, கிட்ஸ் குணசீலி வந்திருக்கா. குணசீலி கொஞ்சம் நல்ல குணமாக நடந்துக்கோன்னா பில்டப் பண்ணது முக்கியம். அண்ணா, அவங்க சர்ச்சிலே பிறந்து வளர்ந்துருக்கோங்க. நான் அப்படிலாம் சொல்லாதீங்க. பிறந்துரு மட்டும் சொல்லுமா, வளர்ந்துரு மட்டும் சொல்லாத. வளரல. சொல்லுமா. என்னண்ணா, சர்ச்சுக்கு போனீங்களா? போனோமா. சொல்லுமா. போனீங்களாக்கா? நான் எங்க வேலை முடிச்சிட்டு வந்து இந்த ஜேபி அண்ணா கூட கதை விடுறதுக்கே நான் வந்துடுறேன். சர்ச்சுக்கே போறதில்ல, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போறதில்ல, எதுக்கும் போறதில்ல. சரி, நம்ம சர்ச்சில் நாளைக்கு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்கு. உங்க 2 பேருக்கும் தெரியுமா? தெரியுமா.
ஒன்று குருந்தியர்ல பவுல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னம்மா நீ பவுல் அவுலுன்னுக்குறாய், எனக்கு தெரிஞ்சவெல்லாம் சவுல் தாம்மா தெரியும். என் பைபிள் வந்து என்னப்பா மகனே சொல்லு. சரிப்பா. சவுல் தானே? சவுல் தான். சவுல் தாம்மா தெரியும். என் பைபிள் அப்படி போட்டுருக்குதும்மா. அண்ணா சவுல் தானே ஆண்டவர் வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் பவுலா மாறினாரு. அப்படியாம்மா? என் பைபிள் அப்படியான்னு போடலம்மா. ஆண்டி நீங்கள் ஒரு பெரிய பைபிள் வச்சுருக்கீங்க, அதில் என்ன ஆண்டி போட்டிருக்க? அது பேர் கிளறது தெரியாதும்மா. நான் படிக்கிறது வந்து சவுல் தானே தெரியுமா? சரி நான் பைபிள் நல்லா படிச்சுட்டு வாங்க சரிங்களா நாளைக்கு சர்ச்சுக்கு. சரிம்மா, ஓகேம்மா, கண்டிப்பாம்மா. என்னன்னா நீங்க அவங்க அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. பைபிள் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் சொன்னா நம்ம திரும்ப நான் சொல்லாம இருக்கிறேன். அது அவங்களுக்கு குழம்பிடுமா? சொல்லுமா என்னம்மா? சரிண்ணா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, ஓகேம்மா. ஹலோ ஹலோ, ஜேபி அண்ணாவா? சொல்லுப்பா. என்னப்பா? அண்ணா எனக்கு 1,00,000 ரூபா தேவைப்படுது. 1,00,000 ரூபாவா? 1,00,000 ரூபா போதுமாப்பா? ஆமாண்ணா, நீங்கள் உடனே 1,00,000 கேட்குற. சரி நம்ம தெரிஞ்ச பையனே. சரி ஒன்று கொடு 2 லட்சமா வாங்கிக்கப்பா. வாப்பா நாளைக்கு வந்து தரட்டுமாப்பா? 2 லட்சமா? ஆமாப்பா. வாய் திறக்காதப்பா, போயிட்டு போதே. அண்ணா என்னண்ணா? தரேன்ப்பா, 2 லட்சம் தரேன்ப்பா. நான் 2 லட்சம் தரேன்ப்பா. என்னப்பா மகனே, குத்தலாமாப்பா? கொடுக்கலாம்ப்பா. ஓகேப்பா. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா, ஓகேப்பா. ஓகே. அச்சிச்சோ, இந்த பையன் ஃபோன் பண்ணிட்டான். 2 லட்சம் கேட்குறான். நான் எங்கே போவேன்? யாருன்னா வட்டிக்கு தருவாங்களான்னு தெரில. எங்கேயும் ஒருத்தன் சொல்லிட்டான்ப்பா, இன்னும் வட்டி ராஜான்னு. வட்டி ராஜாவோ வட்டிக்கு ராஜாவோ? யாருப்பா அது? சார் யாரு சார்? நான் தான் சார். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஏதோ வட்டிக்கு விடுவீங்களா? எனக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படுது சார். வட்டி கொடுண்ணா? ஆமாம் சார். இல்லை உங்களுக்கு யார் சொல்கிறது? சார் நான் வந்து இந்த 3வது தவிர 4வது வீட்டில் இருக்கிறேன் சார். நான் கேள்விப்பட்டு தான் வரேன் சார். உங்களை பற்றி நல்லா தெரியும் சார். எனக்கு ஒரு 2 லட்சம் கொடுங்க சார். ஒரு வருஷத்தை குத்துறேன் சார். 2 லட்சத்தை நான் 2 லட்சமாக குத்துறேன் சார். 2 லட்சமா? ஆமாம் சார். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, திடீர்னு வரீங்க சார். என்ன சார் என் பேர் ஜேபி சார். ஜேபியா? ஆமாம் சார். ஏங்க ஜேபின்னு சொன்னால் எப்படிங்க தெரியும்? சார் ஜான் பீட்டர் சார். ஜான் பீட்டரா? ஆமாம் சார். அப்படியா? ஆமாம் சார். நீங்கள் எங்கே கை நாட்டு வைக்கணுமோ சொல்லுங்கள். கை நாட்டு வேணுமா, சைன் போடணுமா, எது வேணுமா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு 2 வருஷத்தில் குத்துறேன் சார். எப்படியாது ப்ளீஸ் சார், கொஞ்சம் குத்துருங்க சார். அப்படியா சார்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார். என் வீடு வந்து இங்கே தான் சார் இருக்குது சார். அட்ரஸ்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போகிறேன் சார். நீங்கள் கரெக்டாக வந்து வாங்கிங்க சார். மாதம் வட்டி. எனக்கு வட்டி கொடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதான் என் பிஸ்னஸே. ஓகே சார். நீங்கள் கொடுக்கறது தான். எப்படி வாங்கிலான்னு பார்க்கலாம். உட்காருங்க. இல்லை சைன் போடுங்க. எத்தனை வட்டிக்கு ஒண்ணா? சார் ரொம்ப நன்றி சார். சார் பணம் எப்போ சார் தருவீங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் சைன் போட்டு கொடுத்துறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எடுத்துகிட்டு போங்க. கரெக்டாக மாதம் கொடுக்கணும் சார். குத்துறேன் சார். கொடுக்கலன்னா வீட்டில் பொருள்லாம் இருக்காது சார். வீட்டில் பொருள் இல்லை சார். சார் ஓகே சார், வந்து எடுத்துங்க சார். நீங்கள் என்ன வேணும் எடுத்துங்களா சார். ஓகே சார், வாங்க சார். நம்ம தெரிஞ்ச பையன் வரோம். 2 லட்சம் வாங்கிட்டு போயிட்டான். சாதாரணமாக பணம் தர மாட்டோம். 2 லட்சம் அளப்புக்கா புடின்னு போயிட்டான். நான் பண்ணிட்டு தெரில. ஆமா வந்துட்டியே, உடனே காது கேடிச்சா? என்னம்மா? என்னண்ணா ஏதோ கேள்விப்பட்டேன், ஏதோ வட்டிக்கு கொடுத்து நம்ம தெரிஞ்ச பையன் 2 லட்சம் கேட்டிருந்தான். நம்ம கிட்ட தான். நம்ம ஃபாரின் மட்டும் தான் இருக்குது. துபாய், மலேசியா அங்கே தான் இருக்குது. உடனே கேட்கலாம், எடுக்க முடியல. பேங்க்கில் 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்குறாங்க. நம்மளால் பண்ண முடியல. சரி நம்ம எதாவது வட்டி கேட்குனா ஒருத்தர் தந்தாரே ராஜா, அவர்கிட்ட வாங்கி போய் அந்த ஆள்கிட்டயா வாங்கினீங்க வட்டி? வாயிலேடி அவர் என்ன பெரிய மனுஷன், கேட்ட உடனே குத்தா போறோமா? வட்டி கம்மியா கொடுத்தானா? இப்போ ஊரா உங்களை தேடிட்டு இருக்காங்க, அவங்கள ஆள் வச்சு அடிக்க. அப்படியா? ஆமாண்ணா, நீங்க வட்டியே கொடுக்கலையா? இப்போ அவர் உங்க வீட்டுக்கு வருவார் பாருங்க. நம்ம பேசினா வாய்க்குதுல, அது போதுமா? யோ ஜேபி. வாப்பா வாங்க சார். என்ன சார் நீங்கள் ஏன் இப்படி பீட்டர் விட்டுட்டு இருக்கிறீங்க சார்? வாங்கிட்டு போயிட்டு சார் கண்டிப்பாக தரேன் சார். 1 மாதம் கரெக்டாக டான்னு வந்து நிற்கிறீங்க சார். நாளைக்கு 2 நாளாக உங்களுக்கு கொடுத்தா போகிறேன் சார். நீங்கள் தான் சொன்னீங்க துபாயிலலாம் ஆள் இருக்காங்க, வீடு இருக்கு. ஆமாம் சார், வீடு இருக்குது, இடம் இருக்குது. மாடி மேலே மாடி கட்டுறோம். என்ன
என்னங்க ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? ஜேபி அண்ணா அதான் கையில போட்டுருக்கீங்களா, தூக்கி அவன் மூஞ்சில செவுட்டி அடிங்கண்ணா. ஐயோ இது வேற எல்லாம் கல்யாணிக்கு வரைக்கும் உனக்கும் தெரியாதா? சரி விடுமா சார், 2 நாளாக குத்துறேன் சார். நம்ம பையன் நாளைக்கு வந்துடும் சார். ஜேக்கப் பண்ணு, நான் வாங்கி வரணும்னு தெரியல சார். சார் அவனை திட்டாதீங்க சார், எங்க அண்ணா சார் உங்களுக்கு கொடுத்துருவாரு சார் பணம். என்ன கொடுத்துருவாரு? நீங்க யாரு? 2 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்கா? கொடுங்க. யோ நீங்க நீங்க பேசிட்டே இருக்கீங்க. தரேன்னு சொல்றாருல, தருவாரு. 2 லட்சம் தானே, அவர் கால் நகத்துல கூட 2 லட்சம் இருக்கும். ஐயோ காலை எடுத்துட்டு போறப்பா. டேய் ரொனால்டோ உனக்கு அவுத்து குடுறா அவர்கிட்ட. அவுத்தி புடியா, வந்து வாடா. சும்மா காசு சார் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். சார் அவ்வளோதான் சார், எனக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான். நான் அடுத்த வாரம் எதுவுமே இருக்காது வீட்டில். ஏன் சார் ஆளை கூட்டு வந்துடுவீங்களா? வேறு என்ன சார் பண்ணுறது, நீங்கள் காசு கொடுத்தே ஆகணும். சரிங்க சார், அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். நான் எல்லாம் பண்ணதெல்லாம் வந்து எல்லாம் கவரிங் நகை மாதிரி. என்னன்னா ஜேபி அண்ணா, சீ இந்த மானங்கட்டு பொழைக்கிறதுக்கு நீங்களாம் எதுக்கு உயிரோட இருக்கீங்க? இதுதான் டைலாக்ஸ் நீங்கள் சொல்லவே இல்லையே. மானங்கட்ட பொழப்புக்கா? ஐயோ ஆமாம்மா மன்னிச்சிருமா. என்ன ஏன்னா இப்படி இருக்கீங்க? இதுல வேற நீங்க வாரம் வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க, இப்படி போய் சொல்லிட்டு திரியுறீங்க ஊர்ல. என்னம்மா நீ வேணா வச்சுக்கம்மா. எனக்கு எதுக்கு உங்க நகை எல்லாம் கவரிங்க? என்னாச்சு? என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டு வாமா குணசீலி உட்காருமா. நான் மனது நான் கொஞ்சம் தப்பு மட்டும்மா. நானும் என் பையனை பில்டப் சொல்லிட்டு பாருங்க அக்கா, இவங்க கையில வச்சிருக்கிறதுலாம் தங்கம். ஊர்ல அவ்வளவு சொத்துன்னு நம்ம கிட்ட எவ்வளவு சொன்னாங்க, பார்த்தா அதெல்லாம் பொய்யா. அந்த வட்டிக்காரன் வந்து வீட்டுல நிக்கிறான். இதுல நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவர் என்னையே கேட்கிறாருக்கா. என்னன்னு கேளுங்க நீங்க. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. தம்பி மன்னிப்பு அண்ணா, கேளுமா. வீடெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களேண்ணா, அதெல்லாம் வித்து கொடுக்கலாம்ல? அம்மா வீடெல்லாம் விற்று கொடுக்க முடியாதுமா, நாங்கள் இருக்கிறத வாடகை வீடுமா, அது எப்படி கொடுக்க முடியும்? நான் உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேண்ணா. நீங்கள் நார்மலாக பேசும்போதே ரொம்ப பெருமையோட தான் பேசுவீங்க. பெருமை பேசுறது தப்பு நம்ம பைபிளில் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாம்மா சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா. இதுமாதிரி ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறோம்மா. பெருமை பேசுறது தேவனுக்கு எதிரானதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. தேவன் வந்து நம்மளுக்கு எதிராக இருக்கும் போது மனுஷங்க எப்படி நம்மளுக்கு எதிராக இல்லாமல் இருப்பாங்க? ஆமாம்மா, நான் ப்ரேயர் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இந்த ட்ராமாவோட கருத்து என்னன்னா, நம்ம பெருமை பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம உடன்பட்டு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த ட்ராமா ஒரு 1/2 ஹவரில் பசங்க ரெடி பண்ணுது, அதனால தான். ஆனால் வந்து நம்ம பைபிளில் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு இருக்குது. நம்ம வந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது என்று மட்டும் நம்ம பேசணும். நம்மகிட்ட இருக்கிறத குறிச்சோ இல்லாததை குறிச்சோ நம்ம பெருமையாக வந்து பேசக்கூடாது. மற்றவங்களுக்காக நம்ம வந்து ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்றது தான் இந்த ட்ராமாவோட கருத்து. கரங்களை தட்டுவோமா? சரி, எல்லா குட்டீஸ்க்கும் வசனம் சொல்கிற பிள்ளைங்க ஒரு 2 நிமிஷம் மட்டும். ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பிள்ளைங்க, வசனம் சொல்கிற பிள்ளைங்க. வாங்க சாண்டினா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 6:22-23. எப்பிரத்தா எனப்பட்ட பெத்தலகேமே, யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஷ்டவேளை ஆள போகிறவர் என்னிடத்தில் வந்து வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1:1-6 துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும், அவருடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியாய் தந்தியிலே உதிராத மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படியல்லாமல் காற்று பதறடிக்கும் பதரையை போல் இருக்கிறான். ஆகையால் துர்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. சங்கீதம் 15:1
1-6 வரை. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறானே. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவளையோ கனம் பண்ணுகிறான். ஆணையத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டி கொடுக்காமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். சங்கீதம் 24:1-10 வரை. பூமியும் அதன் நிலவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. அவன் தன் கர்த்தர் ஆமென். கை தட்டலாமா பிள்ளைங்களுக்கெல்லாம்? நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். சரி, நல்லா அருமையாக பிள்ளைங்க வசனம் படிச்சிருந்தீங்க, டான்ஸ் ஆடினீங்க. நல்லா இப்போ கவனிங்க பாப்பா, யாரும் பேசக்கூடாது. நிக்கிதா எல்லாம் இப்போ அமைதியாக இருங்க. ஒரு ஆண்டு காலம் தேவன் நம்மளை பாதுகாத்து சண்டே ஸ்கூல் சபையிலையும் சாண்டினக்கா வீட்லேயும் மற்றும் பொலிச்சலூர் பகுதியிலையும் நடத்துவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஏசப்பா மாத்திரமே நன்றி. இப்போ கடைசி நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். ஜெபம் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஜெபம் முடிந்த பிறகு தான் என்ன பண்ண போகிறோம்? கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். யாரும் பேசக்கூடாது. வெளியே பிள்ளைங்க டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் உள்ளே வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இசப்பா, இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் அப்பா 3 இடங்களிலும் சண்டே ஸ்கூல் நடத்துவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நடத்தின ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்து ஆண்டவரே சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளையும் தேவன் கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை இந்த இடத்துல அப்பா எல்லா காரியத்தையும் நடத்தும்படியான பாக்கியத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருந்ததுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் பிள்ளைகள் கடந்து போகும்போதும் உடைய நேசக்கரம் ஒவ்வொரு மேலும் அமர்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. சபை விசுவாச பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.